ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய நல்ல எண்ணங்களும் சேர்ந்து இப்போது அதற்கான பலனை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகுது. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்கள்லையும் உனக்கு வெற்றியை கொடுத்து உன் மனம் சந்தோஷப்படும்படி, நீ பெருமகிழ்ச்சி அடையும்படி உன் வாழ்க்கையையும் நான் அழகானதாய் மாற்றப் போகிறேன் என் செல்லமே. நல்ல எண்ணங்களை விதையாக போட்டவர்களுக்கு அறுவடை காலம் என்பது மிகவும் ஆனந்தமாக இருக்கும். நல்ல எண்ணங்களை தானே விதைத்தாய், இதோ நல்ல செயல்களையும் நல்ல வாழ்க்கையையும் உன் விருப்பம் போலவே அமைத்து தந்துவிட்டேன் என் செல்லமே. உன் சாயப்பாவாகிய நானு நீயே ஆச்சரியப்படும்படி உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை மிக சுலபமாகவும் விரைவாகவும் அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் உன் கைகளில் கொடுக்கத்தான் வந்துள்ளேன் என் செல்லமே. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்தானே நீ எதிர்பார்க்கிற. எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் இன்பமாய் உன் வாழ்க்கையை அமைச்சிக்கலாம். யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக நீ பெருமைப்படாதே. இந்த மனிதர்களும் மாறுதலுக்கு உட்பட்டவர்கள். இந்த உலகமும் காலமும் சூழ்நிலையும் எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது. எல்லா விஷயங்களிலும் உனக்கான நல்லதை செய்து தர உன் சாயப்பா நானே களமிறங்கி விட்டேன் அல்லவா. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக தான் இருக்க போகுது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் மனதில் சில உறுத்தல்களோடு சேர்ந்து இருக்கிறத காட்டிலும் நீ அவங்க கிட்ட தெளிவா பேசிட்டு நல்ல நினைவுகளோடு பிரிந்து சென்று விடுவது தானே சிறந்தது. எத்தனை நாளைக்கு தான் நம்ம சொந்தக்காரவங்க நம்ம உறவுகள்னு அனுசரிச்சு போறது. அவங்க கொடுக்குற கஷ்டத்தையும் துன்பத்தையும் மன வருத்தத்தையும் எத்தனை நாள் தான் தாங்கிக்கிட்டு வாழ போறேன். முடிஞ்சா சேர்ந்து வாழு, இல்லைன்னா உனக்கு பிடிக்கலன்னா அவங்கக்கிட்ட பேசுகிறதையே குறைச்சிக்கிட்டு அவங்க வீடு தேடி போகிறதையும் குறைச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பியின் செல்லமே. உன் காலில் குத்தி கிழிக்கக்கூடிய முள்ளாக இருந்தாலும் சரி, அல்லது உன் மனசில் குத்தி காட்டி உனக்குள்ள வருத்தத்தை உண்டாக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, கையில் தூக்கி வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிற? தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இரு. அந்த முள் என்பது ஓரத்தில் போய் குப்பையாக விழுவது போல உன்னை வெறுத்தவர்களும் ஒதுக்கியவர்களும் உன்னை குறை சொன்ன மனிதர்களும் குப்பையாக மாறினாதான் அவங்களுக்கு உன்னுடைய அருமை பெருமை தெரிய வரும். இல்லைனா மறுபடியும் உன்னை காயப்படுத்தி கொண்டு அவங்க சொகுசா சுகமா வாழ்ந்துக்கிட்டு தானே இருப்பாங்க. நீ அவங்கள அலட்சியப்படுத்தி உதாசீன செய்ய ஆரம்பிச்சினாதான் அவங்களுக்கு அவங்க செய்கிற தவறுகள் புரியும். இல்லைனா எவ்வளவு கொட்டினாலும் நீ வாங்கிக்குவ, எவ்வளவு குத்தினாலும் காயத்தை தாங்கிக்குவேன்னு மீண்டும் உன் மனசை கஷ்டப்படுத்தும்படி ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் உன் சாயப்பா நான் சொல்கிறேன், நீ இப்போது செய்யக்கூடிய சின்ன தவறுகளை இப்போதே திருத்திக்கொள். இல்லைனா நாளைக்கு பெரிய பிரச்சனையும் பெரிய தவறுகளும் உன் வாழ்க்கையில் வரும்போது அதை உன்னால் தவிர்க்கவோ சரி செய்யவோ முடியாமல் போயிடுமேன்னு செல்லமே. இப்போ உனக்கான நல்ல காலம் வந்திருக்கதால தான் நீ எதிர்பார்த்த விஷயங்களில் உனக்கு வெற்றியை கொடுக்க வந்திருக்கேன். இனி எல்லா நாளும் இன்று முதல் உனக்கான நல்ல நாளாகவே மாறப்போகுது. நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கேட்ட எல்லா விஷயங்களிலும் நீ ஆச்சரியப்படும்படி உனக்கான சந்தோஷத்தையும் நான் கொடுக்க போகிறேன். ஒருத்தருடைய கோபத்தை குறைக்க வேண்டுமானால் இன்னொருவரின் மௌனம் தானே அவசியமாக தேவைப்படுது. ஒருத்தர் கோபத்தோட பேசும்போது அந்த இடத்துல இன்னொருத்தரும் கோபப்பட்டு பதிலுக்கு பேசினா அங்கு வீண் சண்டையும் பிரச்சனைகளும் தான் உருவாகுமே தவிர எந்த விஷயத்துக்கும் தீர்வு வராது. எந்த அமைதியும் சமாதானமும் நிம்மதியும் கூட அங்கே இருந்து விட முடியாது. கோபம் எந்த இடத்துல இருக்கோ அங்கே நிச்சயமாக நிம்மதி இல்லாமல் தான் போகும் என் செல்லமே. எப்போது எந்த இடத்துல யார் கோபப்படுறாங்கன்னு தெரிஞ்சாலும் அவர்களுடைய கோபம் சரியோ தவறோ எதுவாக இருந்தாலும் அப்போதைக்கு நீ கொஞ்சம் பொறுமையாக போயிடு, மௌனமாக இருந்துடு. அதற்கு பிறகு அவர்களுடைய தவறை சரியான நேரத்தில் சுட்டி காட்டுவது தான் அவர்களுக்கும் புரிய வைக்க முடியும் என் செல்லமே. காலம் நிச்சயமாக மாறதான் போகுது. காலம் உன்னுடைய கண்ணீரே மட்டுமல்ல, காயங்களையும் மாற்றக்கூடிய விஷயம். கேள்விகளை மட்டுமல்ல, உன்னுடைய பதில்களையும் கூட மாற்றியமைக்கக்கூடிய வகையில் பல விஷயங்களை அற்புதமாய் நடத்தி முடிக்கக்கூடிய சக்தி காலத்திற்கு தானே இருக்குது. நீ வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சினா எதிர்பாராத நேரத்தில் வரக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் பெருசாக நினைக்காம அத்தனையும் கடந்து போக தயாராகு. உனக்கான வெற்றி மிக பெரிய அளவில் வந்து சேரும்.